ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறது தான். பசங்களுக்கு வந்து ஸ்கூல்ல எப்போவுமே 1 வீக்குக்கு வந்து ஃபுட் சார்ட் குடுத்துருவாங்க. நாங்க வந்து மேக்ஸிமம் அத பார்த்தே ஃபாலோ பண்ணிருவோம். 1 வீக்குக்கு என்ன தேவையோ வாங்கிருவேன். சில டைம் வந்து இப்ப ஃபாலோ பண்ண முடியாமயும் போயிருக்குது. இன்னைக்கு வந்து பசங்களுக்கு வந்து காலிஃப்ளவர் ஃப்ரையும், அப்படியே வந்து எக் பிரியாணியும் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து காலிஃப்ளவருக்கு வந்து அத வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து லைட்டா பாயில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, உப்பும் அப்படியே மஞ்சளும் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு, தேங்காய் பால் எல்லாமே எடுத்து வச்சுட்டு தான் பிரியாணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வந்து நெய் வச்சிடலான்னு சொல்லிட்டு குக்கரில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் நெய் அப்படியே வந்து கல்பாசி, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தையும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து, அது கூடவே வந்து அப்படியே வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா, கொஞ்சம் நல்ல மிளகு பொடி, லைட்டாக பிரியாணி மசாலா இது எல்லாமே போட்டு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து எக் பிரியாணினாலே எக்கை வந்து ஃபஸ்ட்டே அவிச்சு வச்சு அதை வந்து உள்ள மசாலா இறங்கிறதுக்காக வந்து ஒரு 6, 7, 8 கோடும் போட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அரிசியை வந்து நீட்டாக கழுவி அதையும் உள்ளே போட்டு, அதுக்கப்புறம் வந்து எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே இதுக்கு வந்து 2 கப்பு நிறைய பாலும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா தேங்காய் பால் ஊற்றி வைக்கிற பிரியாணி ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் வந்து அதுதான் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நான் தேங்காய் பால் வந்து இதுக்கு வந்து ஒரு தேங்காய் ஃபுல்லுமே சேர்ந்துருந்தேன். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். தயிர் ஊற்றியும் வைக்கலாம். எங்கள் அண்ணெல்லாம் தயிர் ஊற்றி தான் பிரியாணி வைப்பான். அதுவுமே நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து இன்னுமே ஒரு டேஸ்ட்டு இருக்கும் பிரியாணியில். லாஸ்ட்டில் வந்து மல்லித்தலை அப்படியே கீறி வச்சு உள்ள முட்டையும் போட்டு அப்படியே ஒரு 3 விசில் வந்து வரது வரைக்கும் விட்டுட்டேன். ஏன்னா இந்த பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து அவ்வளவுமே போதும். அதுக்கப்புறம் அதையும் வச்சுட்டு காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, வத்தல் பொடி, மஞ்சள் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன். உப்புமே போட்டிருக்கனால லைட்டாக உப்பும் போட்டு அப்படியே பெரட்டி எடுத்து வச்சுட்டேன். ஆனால் அரிசி மாவு போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அரிசி மாவு இல்லை. அப்புறம் காலையிலே பசங்களுக்கு வந்து நெய் ஊற்றி தோசையும் கடலைக்கறியும் வச்சு கொடுத்துட்டு, பிரியாணி சூப்பராக வெந்துருந்துட்டு, அதுவும் டேஸ்ட் நல்லா இருந்து, அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட்டும் அதான் கேட்டாங்க, தேங்காய் சோறா அப்படின்னு கேட்டாங்க. உண்மைக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலிஃப்ளவரும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு பசங்களுக்கு வந்து லஞ்ச் வந்து பேக் பண்ணிட்டேன். நானுமே காலையிலே வந்து தோசை சாப்பிடல. இந்த காலிஃப்ளவரும் இந்த எக் பிரியாணி தான் வச்சு சாப்பிட்டேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்